ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு பீட்ரூட் கேரட் வச்சு ஒரு சட்னி தாங்க ரெடி பண்ணுறேன். எப்பயும் ஒரே மாதிரியாக பீட்ரூட்டு பொரியல் கேரட் பொரியல்னு பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலால் ஒரு சட்னி ரெடி பண்ணி அதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஒரு 4-5 கேரட்டு 3 பீட்ரூட் இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு வதக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 4-5 வரமிளகா, ஒரு விசில் பூண்டு, ஒரு வெங்காயம், 3 தக்காளி, ஒரு சில தேங்காய், ஒரு சின்ன புளி, ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் நம்ம சட்னி ரெடி பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச இந்த வரமிளகா இந்த எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடுங்க. ஒன்றா போட்டுட்டு ஒரு வதக்குங்க. அதோடு நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் தக்காளி நல்லா நறுக்கி வச்சுட்டு அதையும் இதோட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பீட்ரூட்டையும் துருவி வச்சுக்கிடுவோம். துருவி வச்சுட்டு கேரட்டையும் துருவி வச்சுருவோம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அந்த காய் அந்த வதக்கிறதுலே வந்து வதங்கணும். அது வேகணும். நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதிலே போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வழுக அரைச்சி எடுத்துடுங்க. அதாவது கொரகரப்பாக இல்லாமல் நல்லா வழுக அரைச்சி எடுத்துடணும். அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து தாளிக்க போகிறோம். இதை வந்து கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் பீட்ரூட் வதக்கின கடாயிலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு ப்ளஸ் வந்து கருவேப்பிலை இது ரெண்டையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச இந்த விழுதை தூக்கி அதில் ஊற்றலாம். ஊற்றிட்டு என்ன பண்ணணும், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து அரைக்கும் போது உப்பு போடலை. அதனால் இந்த ஸ்டேஜை நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்த பிறகு சட்னி ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு சப்பாத்தி சாதம் அது போக இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்போர்ட் மை சேனல்.